Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட வந்திருக்கேன். அதாவது ரொம்ப கலர்ஃபுல்லான கேரட் தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்க இது. பெரியவங்களுக்கு கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமா இதுக்கு வந்து எந்த ஒரு சைடு டிஷ்ஷும் இல்லாமலே நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல 2 கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா வந்து துருவி வச்சுருக்கேங்க. அதோடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை வந்து நல்லா உதுத்து விட்டுருங்க. உதுத்துட்டு அதை கேரட்டோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. அதோடவே பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கு. நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ வந்து நான் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த தோசைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதிலே வந்து கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ, ஒயிட்டு எல்லாமே இருக்குது. சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம தோசையை ஊற்ற போகிறோம். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ஒரு கரண்டி மாவு வந்து ஊற்றிட்டு நல்லா நம்ம இழுக்காமல் நல்லா கல் தோசை மாதிரி மாவு மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மிக்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காரத்துக்கு மிளகாத்தூள் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தோசையை வந்து கொஞ்சம் திக்காக நம்ம ஊற்றும் போது நமக்கு வந்து தோசை வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வெங்காயம் இருந்தால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 வெங்காயம் போல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது தோசை திருப்பி வச்சு நல்லா வந்து அந்த கேரட் இதை வந்து நல்லா ஒரு அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரட்லாம் நல்லா மாவோடையே வந்து நல்லா ஒட்டிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நல்லா திருப்பும் போது உதிராமல் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வேக விட்டுருக்கோம். இதுக்கு வந்து மீடியமாக தீ வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போடும்போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கேரட் வந்து மேலே இருக்கிறதுனால கருகிரும். அதனால் சிம்மில் ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்திங்கன்னா நல்லா கேரட்லாம் வந்து நமக்கு உதிராமல் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக தோசை. இந்த தோசையை பார்த்தாலே குழந்தைங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போது ஏதாவது அதில் வந்து கேரட் ஏதாவது விழுந்திருந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஊற்றும் போது அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த ப்ரெஷ்ஷு வந்து நம்ம இந்த மாதிரி தோசை தவாலெல்லாம் வந்து எண்ணெய் தடவுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது வந்து மற்ற நிறைய இடத்துலையும் வந்து நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் அது. இப்போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு தோசைக்கும் வந்து ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேரட்டை வந்து நல்லா தூவி விட்டுருக்கிறேன்.
கேரட் வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படியும் பிடிக்காமல் இருக்கிற சிலருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த கேரட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து கண் பிரச்சனைகளுக்கெலாம் வந்து இந்த கேரட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பீட்டோ கரோட்டின் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேரட் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி நம்ம அடிக்கடி இதை கேரட்டை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். பச்சையாகவே நம்ம உங்களுக்கு கொடுத்து பழக்கணும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து சைடிஷ்ஷாக வந்து வெறும் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இல்லை அப்படின்னா வெறும் தோசையாகவே நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.